உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் என்று உள்ளன ஆண்டவரே. ஏசப்பா, ஆவியானவர் தாமே நம் மத்தியிலே அசைவாடி ஆவியானவர் இந்த ஜெப வேலை முழுவதும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஆவியானவரை ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமாகும் இந்த ஜூம் மீட்டிங்கிலே இருக்க வேண்டும் என்று நாம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம் வாழ்க்கையிலே அவர்தான் நம்மை வழி நடத்தி நம்ம கரம் பிடித்து அழைத்து செல்பவர். ஆகவே இந்த பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீர்தானையா, உண்மையின் வழியே நீர்தானையா, உயிரின் ஊற்றே நீர்தானையா, உண்மையின் வழியே நீர்தானையா, உறவின் சிறப்பே நீர்தானையா, உறவின் சிறப்பே நீர்தானையா, உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானையா, நீர்தானையா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீர்தானையா, எனது வலிமையும் நீர்தானையா, எனது ஆற்றலும் நீர்தானையா, எனது வலிமையும் நீர்தானையா, எனது அரணும் நீர்தானையா, எனது கோட்டையும் நீர்தானையா, எனது அரணும் நீர்தானையா, எனது கோட்டையும் நீர்தானையா, நீர்தானையா.
நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இப்பொழுது நாம் வாழ்வு தரும் வார்த்தைகள் வாசித்து நாம் இந்த செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆமென். Praise the Lord. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிறவரே, ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் விவேகத்தையும் கர்த்தர் தருகிறீர். நீரை எங்களுடன் வழி நடத்துவீராக. நேரத்திலுமாய் கூட தியானிக்கிற வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் எண்ணி பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அவருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை தந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கடைசி காலத்தின் முடிவு என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். பல வாரங்களாய் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது முடிவு என்பது இனியும் வருகிறதான ஒரு காரியமாய் இருப்பது இல்லை, அது வந்து விட்டது என்று நாம் பார்த்தோம். முடிவு இனியும் சமீபத்தில் இல்லை, இங்கேயே வந்து விட்டது. The end is no longer near but it is here என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த முடிவு சமீபமாய் வந்துவிட்டது, முடிவு இங்கேயே வந்துவிட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால் பல காரியங்களை நாம் தியானித்தோம். முடிவு இங்கே இருப்பதற்கு முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஒரு நாடாக இருப்பது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், முடிவு சமீபமாக வந்துவிட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இளம் கிளைகள், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே இளம் கிளைகள் தோன்றுகிறது. அதாவது துளிர் விடுகிறதே கர்த்தர் எப்படி சொல்லுகிறார்னா, கிளை தோன்றுகிறது அப்படின்றார். இப்ப இளம் கிளை தோன்றும் பொழுது முடிவு சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த இளம் கிளைகள், அதாவது யூதர்கள் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரவேல் ஒரு நாடாக வந்திருப்பதை பாத்தீங்கன்னா ஒரு துளிர் விடுகிறதற்கான ஒரு அறிகுறியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது. எவைகளெல்லாம் இஸ்ரவேலை குறித்து பார்க்கும் பொழுது, மக்களை குறித்து பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் மக்களின் மனநிலையையும் பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் கடைசி காலத்திற்கு வந்துவிட்டோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். முடிவு இங்கேயே வந்துவிட்டது. எப்பொழுது முடிவு வரும் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும், எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அப்பொழுது முடிவு வரும் என்று நாம் பார்த்தோம். முடிவு என்றால் என்ன? வாட் இஸ் திஸ் எண்ட் ஆஃப் வாட்? எதை குறித்ததான முடிவு? முடிவு என்றால் எல்லாமே அப்படியே நின்று போய்விடுமா, அண்ட சராசரங்களும் அழிந்து போய்விடுமா என்று பார்க்கும் பொழுது அவை அல்ல, இந்த யுகத்தின் முடிவு என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிற பொழுது அவர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தின் முடிவிற்கும் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருந்தாலும், டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருந்தாலும், இந்த யுகத்தின் முடிவிற்கும் உடைய வருகையின் அடையாளமும் என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவும் பதில் சொல்லும் பொழுது, இந்த யுகம் முடியும். எந்த யுகம்? மனிதர்களுடைய யுகம் முடிந்து பின்பதாய் தேவனுடைய யுகம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய யுகம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அதுதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளமா இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை எல்லாவற்றிற்கும் முடிவு கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த யுகத்தின் முடிவிற்கும் புதிய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரத்திற்கும் அடையாளமா இருக்கிறது. அதை நாம் நன்றாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அரசால வேண்டி இருக்கிறது. அதை குறித்து தான் போன வாரம் பார்த்தோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறார், ஏன் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும், ஏன் இந்த உலகத்திலே மனிதனுடைய யுகத்திற்கு முடிவு கட்ட வேண்டும், ஏன் அதன் பின்பதாக அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்து இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். So the end is the end of the man, the rule of man, and a new beginning of the kingdom of God. The end is the end of the kingdom of man, but it is a new beginning, a beginning of the kingdom of God என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So
இன்றைய நாளிலும் நான் உங்களோட கூட இந்த டைம்லைனை குறித்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏனென்றால் வேதத்தை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நிறைவேறி இருக்கிறது. அந்த நிறைவேறுதல் நமக்கு எண்ணத்தை கொடுக்கிறது என்றால் தைரியத்தை கொடுக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார், அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றப் போகிறார், அவர் என்றென்றும் ஆளுகை செய்ய போகிறார் என்பதை ஒரு தைரியம், விசுவாசம் மற்றும் தெய்வ பக்தியை இது உண்டாக்குகிறது. பெரிய டைம் லைன் எடுத்துட்டீங்கன்னா, உலகத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குகிறார், அண்ட சராசரத்தை உண்டாக்குகிறார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக அவர் உண்டாக்கி இருக்கிறார். பல யுகங்கள் கடந்து விட்டது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன யுகங்கள் கடந்திருக்கிறது? நம்ம ஜெனசிஸ்ல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர், ஆதி ஆகமத்துல முதலாம் 3 சாப்டரை படிக்கும் பொழுது, எல்லாம் முதலாம் சாப்டரை படிக்கும் பொழுதே அந்த யுகங்களை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். அதாவது வெளிச்சம் மற்றும் இருளின் யுகம், அதுக்கப்புறமா தண்ணீரின் யுகம், அப்புறம் நிலத்தின் யுகம், அப்பொழுது பின்பதாக நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், காஸ்மோஸ் அதனுடைய யுகம், அதுக்கப்புறமா தி ஏஜ் ஆஃப் சி அண்ட் ஸ்கை பீயிங், அதுக்கப்புறமா தான் ஏஜ் ஆஃப் மென். இந்த ஏஜ் ஆஃப் மென் உலகத்துல இருக்கிறது எத்தனை வருடங்கள் என்று நமக்கு அக்யூரேட்டா தெரியாது. பட் இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில அட்லீஸ்ட் ஒரு 6,000 to 7,000 years we have been living in this earth. அப்புறம் தி ஏஜ் ஆஃப் ரெஸ்ட், இதை நாம் நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு 6 பகுதியாக இந்த கிளாக்ல நம்ம பிரிச்சு பார்த்தோம். சோ யுகம் என்பது இந்த மனிதனுடைய யுகத்தை குறிக்கிறது. மத்திய 24ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த டைம் ஸ்பேனை குறித்து தான் நான் உங்களிடத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில இந்த தீர்க்க தரிசனங்களை எப்படி ஹிஸ்டாரிக்கா நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் சரி, லூக்கா 21, 24 வசனமும் என்ன சொல்லுகிறது என்றால், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும், அப்பொழுது முடிவு வரும். ஏன்னா புறஜாதியருடைய நிறைவு உண்டாகணும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த யூதர்களினுடைய இருதயம் கடினமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும், அது நமக்கு தெரிந்திருக்கும். அப்ப அந்த கடினம் நீங்க கடைசி காலம் விட்டது, இயேசு வரப்போகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அது போல புறஜாதியாரால் மிதிக்கப்படும், இன்றைக்கு வரைக்கும் புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டுச்சு. 1948 it became a country again and it's still being surrounded by enemies. சோ யூதர்கள் மீண்டும் வந்துட்டாங்க, எல்லா கோத்திரத்தாரும் ஒன்னா சேர்றாங்க. இப்பொழுது அவர்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது, யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் அவபக்தி கர்த்தர் யாக்கோபை விட்டு நீக்கி கொண்டே வருகிறார். அப்ப பாருங்க, we are almost towards the end of the age of men என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஜீசஸ் ரிட்டர்ன் ஆகி இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றி 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வேண்டியது மாத்திரம்தான் நிறைவேறி இருக்கிறது. சோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பாருங்களேன், வேதத்தில் படிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம ஏதோ மேலோட்டமாய் படித்துட்டு போயிட்டோம்னா அங்க சொல்லப்பட்டதான் அந்த க்ளூ நமக்கு தெரியாம போயிடும். அப்ப புறஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்படும். எப்பல இருந்து மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இப்படி மிதிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாரு. அப்புறம் ரோமர்கள் கம்ப்ளீட்டா இஸ்ரவேலரை சிதறடிச்சிட்டாங்க. இன்றைக்கு திரும்ப ஒரு நாடாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல். அப்ப அதை பார்க்கும் பொழுதும் புறஜாதியார் மிதித்து கொண்டே வந்தாங்களே, இன்னைக்கு அந்த புறஜாதியார் மிதிக்கப்படுறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன் காசால இருந்து கூட அவர்களை விரட்டி அடிச்சுட்டு இப்ப யூதர்கள் என்ன பண்றாங்க, அந்த தேசத்தை எல்லாம் அவங்களுக்குள்ளாக வளைத்து போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். காசால இருந்து அந்த பீப்புளை, அந்த பாலஸ்தீனர்களை அவர்கள் வெளியே அனுப்புவதை கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப புறஜாதியார் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனத்துல, அவங்க ஆளுகை செய்த அந்த நாட்டுல. இன்னைக்கு அவங்க இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒரு வசனத்துல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. சோ அதே மாதிரி புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலர் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, புறஜாதியாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறல, உன் நிமித்தமாய், ஆபிரகாம் நிமித்தமாய் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகளாய் விசுவாசத்தினாலே ஆட் பண்ணப்பட்டு வருகிறவர்கள் புறஜாதிகள் அவர்களுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரிலே ஒரு பங்குக்கு கடினமாக மனது உண்டாயிருக்கும். அவங்க கடினமான மனது உண்டா இருக்கிறதுனாலதான் சுவிசேஷமே இன்னைக்கு புறஜாதியாருக்கு போயிருக்கு. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்துல சொல்றாரு. தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெருசு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கடினமாக மாற்றி விட்டார், அதனால சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார். இன்றைக்கு அந்த நிறைவு உண்டானதுக்கு அப்புறம் மீண்டுமாக அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக போகிறார் அப்படின்னு சொல்லி பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த சீக்வன்ஸ் அழகா அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கருத்தாய் வாசிப்போமானால் அதனுடைய காரியத்தையும் அதனுடைய அற்புதத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பிரஜாதியாருடைய நிறைவு கம்ப்ளீட் ஆக போகிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தெய்வம் அவர் புறஜாதிகளில் இருந்தும் மக்களை தெரிந்தெடுக்கிறார். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப நீங்களும் நானும் புறஜாதியார் தான். நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நாமும் அவருடைய நிறைவுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். உண்டான பின்பதாக இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள், இஸ்ரவேலரும் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, மரித்தோர் உயிர்த்தெழுதலை போல இருக்கும் அல்லவா, எவ்வளவு பெரிய தான ஆச்சரியமா இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். So that is coming, and that will be the biggest miracle that we will see, that the people of Jews accepting Christ and coming under the kingdom of God, and that is happening right now as we speak. Alright, இப்ப ஏஜ் ஆஃப் மென்னு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஏஜ் ஆஃப் லைட் எல்லாத்தையும் பார்த்தோம் இங்க இல்லையா. இப்ப ஏஜ் ஆஃப் மென் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த வருடம் இது முடிஞ்சோன்னதான் ஏஜ் ஆஃப் ரெஸ்டுக்குள்ளாக நம்ம போகிறோம். இளைப்பாறுதல் இனி வரும் காலமா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். 6 நாள் முடிந்திருச்சு, 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அதே போல 6ஆம் நாளிலே மனிதரை உண்டாக்கினார். 6ஆம் யுகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் முடிவுக்கு வந்து விட்டோம். 7ஆம் யுகத்திலே கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப இந்த ஏஜ் ஆஃப் மென்ன்றத ஃபுல் பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் தொடங்கி கடைசி வரைக்கும் இன்றைக்கு 2025 ஆயிடு விட்டது ஏடியில. இது வரைக்கும் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் பின்பதாக நோவா, அதுக்கப்புறமா ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், அதுக்கப்புறமா ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, இவர்கள் மூலமாக அவர்கள் எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல இருந்து தேவன் என்ன பண்ணுகிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மோசையின் மூலமாக அவர்களை கூட்டிட்டு வருகிறார். அப்ப அவங்க கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். அப்பொழுது தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் அவர்களுக்கு அமைத்து கொடுத்து அதன் மூலமாக பேசினார். 10 கட்டளை கொடுக்கிறார். பாவம் என்னது என்று தெரிய வருகிறது. அப்புறம் நியாயாதிபதிகளை கர்த்தர் அனுப்புகிறார். அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்தாலும் நியாயாதிபதிகள் மூலமாக கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். தேவனே அவர்களுக்கு ராஜாவா இருக்கிறார். ஆனால் மனிதர்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், மற்ற ஜனங்களைப் போலவும் மற்ற ஜாதிகளைப் போலவும் எங்களுக்கும் ஒரு ராஜா அரசர் வேறும் என்று கேட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சவுல் தேவனை விட்டு விலகுகிறார். தாவீது வருகிறார், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறார். சாலமோன் வருகிறார், கர்த்தர் அவருக்கு ஞானத்தை தருகிறார், அவரை கொண்டு பல காரியங்களை செய்கிறார். ஆனாலும் அவர் வழி விலகி போனாலும் அவரை கொண்டு அந்த முதல் டெம்பிள் கட்டப்படுகிறது. முதலாம் தேவாலயம் மிக மிக மகிமையாய் கட்டப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு டெம்பிள் இனிமே கட்டவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மகிமை பொருந்திய ஆலயமாய் அது இருக்கிறது. ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல மக்கள் பாவத்திலே விழ அவர்கள் என்ன பண்ணுகிறார், அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அநேகர் அசீரியன் எம்பையர் வர்றாங்க, அப்புறம் பாபிலோனியன் எம்பையர் வர்றாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுகிறார், ஏசாயா, யோனா, ஜெரமாயா, எசேக்கியேல், டேனியல் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை அவர் ஏற்படுத்துகிறார். அசீரி நார்தன் எம்பையருக்கு யார் அனுப்புறார், எலைஜா, எலியா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். 11 கோத்திரம், 10 கோத்திரமும் நார்தன் எம்பையர். சதன் எம்பையர்ல 2 கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும். அவங்க 2 பேரும் சதன் எம்பையரா இருக்கிறாங்க. சதன் எம்பையர்ல தான் தேவன் இவ்வளவு தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, ஜெரமாயா, எசேக்கியேல், டேனியல். அதுதான் இந்த டைம்ல நடக்கிறது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே நாடாக இருக்கிறாங்க தாவீது சாலமோன் டைம்ல. பட் அதுக்கப்புறமா அவங்க பாபிலோனியன் கேப்டிவிட்டியில அவங்க போகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது என்ன நடக்குதுன்னா, தாவீதுக்கு கீழே ஒரே கண்ட்ரியா இருந்துச்சு. ஆனா அவங்க சொல்லப்பட்ட தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே 2ஆய் பிரிந்தது தேசம். 10 ட்ரைப்ஸ் என்ன பண்றாங்க, நார்தன் கிங்டம்ல போயிட்டாங்க. அடுத்த 2 ட்ரைப்ஸ் யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும் சதன் கிங்டம்ல இருக்காங்க. மத்தியில தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார்.
ஆனால் ஜெரமாயாவுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராஃபஸி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த தேசம், இஸ்ரவேல் தேசம், யூதா கோத்திரமும் என்ன பண்ணப்படும், அடிமைத்தனத்துக்குள்ளாக போடும். எப்படி அசீரியர்கள் வந்து நார்தர்ன் கிங்டத்தை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போனார்களோ, அதே போல சதர்ன் கிங்டத்தையும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 10 இருந்து 11 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். யாரை வாசிக்கிறீங்களா? மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் கரெக்டா சொல்றாரு பாருங்க எரேமியா ப்ராஃபஸில. 70 years of Babylonian captivity. அந்த 70 வருஷமாய் மக்கள் என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்தே அவங்க they were completely chased out of the country. They were taken out of Israel and they were taken to Babylon and they were under the Babylonian captivity for 70 years. 70 வருஷமா அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பாருங்க, இன்னொரு தீர்க்க தரிசனம் எரேமியா சொல்றாரு. 29ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ப்ராமிஸ கொடுக்கிறாரு. 70 வருஷம் பாபிலோனியன் கேப்டிவிட்டி. ஆனா அந்த 70 வருஷமும் அடிமைத்தனம் தான். அவங்க வந்து பாபிலோன், பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் வி கிரைட் என்று சொல்லி சங்கீதத்துல எல்லாம் கூட நம்ம படிக்கிறோம். அவங்க வந்து அழுது புலம்புகிறார்கள், ஐயோ எருசலேம்ல நாங்க அப்படி இருந்தோமே, சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அது என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் நம்ம வாக்குத்தத்தமா பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். இதுல ஸ்டிக்கர்லாம் போட்டு கொடுப்போம். ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ, இட்ஸ் நாட் ஃபார் ஈவில், இட்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வசனத்தை எல்லாருமே அவங்கவுங்க தங்களுக்காக எடுத்துக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க எப்படியாவது நம்ம எருசலேமுக்கு போயிட மாட்டோமா, இஸ்ரவேலுக்கு போயிட மாட்டோமா, கிங்டம் ரெஸ்டோர் ஆகாதா அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீர்கள். அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு அவர் அங்க சொல்றார். பாத்தீங்களா? அப்ப கரெக்டா அந்த 70 வருஷம் முடிந்த அன்றைய தினமே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, டிக்ரி வாஸ் சென்ட் அவுட் பை த கிங் ஆஃப் பெர்ஷியா. அப்ப என்னாச்சுன்னா, பாபிலோனிலிருந்து பெர்ஷியர்களெல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுறாங்க அந்த தேசத்தை. அப்பொழுது யார் தெரியுமா விண்ணப்பம் பண்றா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிந்தா சொல்லுங்க. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி எரேமியாவுடைய புத்தகத்தை படிச்சுட்டு, ஆண்டவரே 70 வருஷம் முடியும் பொழுது விடுதலை வருமே, நாங்க திரும்ப போய் எருசலேமுக்கு போவோம், நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஜெபிக்கிறார். அது யார் தெரியுமா? தானியேல் என்ன பண்றாரு? தானியேல் 9ஆம் அதிகாரத்துல அவர் ப்ரே பண்றாரு. தானியேல் 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவரே நீர் பிராமிஸ் பண்ணினீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறி ஜெபிக்கிறார். கதறி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தீர்க்க தரிசனங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். சோ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 70 வருஷம் பாருங்க,
பாபிலோனின் கேப்டிவிட்டியில போறாங்க. 70 வருஷம் முடியும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர்களை அங்கிருந்து மீண்டுமா அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புறார். அப்பதான் எஸ்ரா, நெஹெமாயா, மலாக்கி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஜக்கராயா, ஹாகாய் என்ற தீர்க்கதரிசிகள்லாம் அவங்க வந்து எருசலேமுக்கு போய் எப்படா நம்ம கட்ட மாட்டோமா, we will rebuild the walls of Jerusalem ன்னு சொல்லி அவங்க பல வருஷங்களாய் அவர்கள் கட்டுகிறத பார்க்கிறோம். அதுதான் அங்க நடக்குது. சோ இந்த தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து தானியேல் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்தபடியே கர்த்தர் ஒரு பதில் சொல்லி அவங்களை என்ன பண்றாரு? விடுதலையாக்கி கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ 70 years of Babylonian captivity. இப்ப வந்து தானியேல் ஜெபம் பண்றாருன்னு நான் சொன்னேன். அவர் எதுக்காக ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும், எங்களை வந்து மீண்டும் தேசத்துக்கு கொண்டு போங்க, நீங்க எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினீர்களே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதை பார்த்துட்டு தேவன் அவருக்கு என்ன பண்றார்? ஒரு பதிலை கொடுக்கிறார். அதை நாம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப இங்க பாருங்களேன், தானியேலுக்கு புது தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார். இப்ப அவர் ஜெபிக்கிறார். 70 வருஷம் முடியும் போது எங்களை காப்பாத்துவீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, எஸ், இட் வில் ஹேப்பன், வி வில் ரீபில்ட் த வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம், வி வில் கோ பேக் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு தான் அது சொல்றதுக்கு முன்னாடி தான் இந்த வசனத்தை அவர் அங்க சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 70 வாரங்கள் செல்லும்படி குழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஹீப்ரூ வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா செபு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து 1 week is equal to 7 years. அதாவது ஒரு வாரம் is equal to 7 years. அங்க it's a week of 7 years அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ சில டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பார்க்கும்போது 70 times 7 weeks அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கலாம். அதை நீங்க பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 490 வருடங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அங்க ப்ராஃபஸி கொடுக்கிறார் தானியேலுக்கு கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் a long term prophecy. அந்த ப்ராஃபஸியின் முடிவுல தான் பாத்தீங்கன்னா என்ன வரப்போகிறதுனா, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதே தீர்க்க தரிசனத்துல இன்னொரு ஒரு விஷன் மூலமா தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். என்ன விஷன் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சிலையை பார்க்கிறாரு. பாபிலோன் அந்த சிலைத்த இது தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது, அப்புறம் சில்வர்னால் செய்யப்பட்டிருக்கிறது, வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது, இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் அது முடிவுல பாத்தீங்கன்னா 10 இரும்பும் களிமண்ணும் கலந்ததாய் பாதங்கள் இருக்கிறது. அப்புறம் கைகளிலால் வெட்டப்படாத ஒரு கல் வந்து இடித்து அந்த சிலை ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாய் நொறுக்கி போடுகிறது. நொறுக்கி போட்ட பின்பதாக அது பூமி எங்கும் நிரம்பி ஒரு மலையாய் உயர்கிறது. சோ இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய கோரிலேஷன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப தானியேலுக்கு பாருங்க, தேவன் வந்து பாபிலோனியன் கேப்டிவிட்டியில இருந்து முடியும் பொழுது அதிலிருந்து கடைசி வரைக்கும் முடியும். அதாவது இனிமே என்ன நடக்க போகிறது, இயேசு கிறிஸ்து வந்து ராஜ்யத்தை நிலைநாட்டி பூமி எங்கும் நிரப்ப போகிறார். அதன் வரைக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார், தானியேலுக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சம்பவங்கள் இல்ல, அதாவது பாபிலோன் கேப்டிவிட்டி, அப்புறம் வந்து திரும்ப அவர்கள் எருசலேமுக்கு ரிட்டர்ன் ஆகிறது எல்லாமே எங்க நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 500 BC டைம்ல அது நடக்கிறது. அப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஆகி அவங்க என்ன பண்றாங்க, 2வது டெம்பிள், செகண்ட் தேவாலயத்தை அவங்க கட்டி முடிக்கிறது நம்ம பாக்குறோம். அது வந்து கிட்டத்தட்ட 70 AD வரைக்கும், அடுத்த எம்பரர் டைட்டஸ் வந்து இடிச்சு போடுற வரைக்கும் அது அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் 24 வசனத்தை நம்ம வாசிச்சோம். 25, 26, 27 வசனங்கள். அதாவது அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு வந்த பின்பு என்ன நடக்க போகிறது அதை குறித்தும், கடைசியா உலகத்தின் முடிவுல என்ன நடக்க போகிறது என்பதை குறித்தும் அந்த 3 வசனங்களிலே சொல்கிறதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது 2 விதமா இன்டர்பிரட் பண்றாங்க. ஒண்ணு என்னன்னா, அந்த 3 வசனங்களும் கரெக்டா 70 AD வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே பைபிள்ல ஷார்ட் டேர்ம் ப்ராபசின்னு ஒண்ணு இருக்கும்,
லாங் டேர்ம் ப்ராபஸின்னு ஒண்ணு இருக்கும். அதனால எருசலேம் வந்து சிதறடிக்கப்பட்டு போனாலும் திரும்ப 1948ல ஒன்னா சேர்ந்ததுனால திரும்ப ஒரு தேசமாய் அறிவிக்கப்பட்டதுனால அதோடைய லாங் டேர்ம் ப்ராஃபஸியை குறித்தும் சொல்லுகிறார்கள். ஸோ அதனாலதான் இங்க எல்லோலையும் இந்த பர்பிள்லையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காண்பித்திருக்கிறேன். அதாவது தானியேலுக்கு வெளிப்பட்டது பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்க தரிசனம். ஷார்ட் டேர்மா என்ன நடக்க போகிறது, லாங் டேர்மா என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவருக்கு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து நாம் இப்பொழுது கொஞ்சம் ஆழமாய் படிப்போம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 25, 26, 27 வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் அந்த டைம் லைனோட. முதலாவது 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 9:25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அப்ப பாருங்களேன், அருமையா இந்த இடத்துல தானியேலுக்கு தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை. இப்ப the decree was passed. டிக்ரி வந்து நம்ம கொடுக்கறத நீங்க தானியேல்ல பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்ரா இந்த புத்தகங்கள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அங்க ஒரு டிக்ரி பாஸ் பண்றாங்க, நீங்க போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும், அதாவது 7 weeks and 62 weeks, which is basically 69 times 7. 69 times 7 years வந்து கடந்து போகுது. அப்ப they started rebuilding Jerusalem around 445 BC. அப்பையிலிருந்து மெசியா வந்து பிறக்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில பிறக்கிற நாள் வரைக்கும் அந்த 69 வாரங்கள், அதாவது 69 weeks times 7னா 69 times 7 எவ்வளோ இயர்ஸ், அது வந்து பாஸ் ஆகி முடிந்து விட்டது. இன்னும் மிச்சமா இருக்கிறது பாத்தீங்கன்னா 7 வருடங்கள் மட்டும்தான் இருக்கு. 7 அதாவது 1 week, அதாவது 7 வருடம் மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, மேசியா வில் பி அந்த டைம்ல தான் எருசலேம் வில் பி ரீபில்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர்கள் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். நீங்க போய் வீட்டுல இருக்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எஸ்ரா, நெஹேமியா புத்தகங்களை எல்லாம் படித்து பாருங்க. அப்ப வந்து அவங்க எருசலேம் கட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கஷ்டம் தான், இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும், ஆட்களை தேடுறாங்க, எருசலேம் கட்ட வாங்கன்னு கூப்பிடுறாங்க, சில பேர் வர்றாங்க, சில பேர் ஸ்கெப்டிக்கலா நாங்க எங்க வரணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு இடுக்கமான காலங்களிலே அந்த தேவாலயமும் அந்த எருசலேம் நகரமும் மீண்டும் கட்டப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எல்லாருமே யூதேயாவுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் யூதேயாவுல பெத்லஹேம் என்னும் ஊரிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். நம்முடைய மேசியா வந்து பிறக்கிறார், மெசையானே சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பாருங்க, இந்த தானியேல் புத்தகத்தை இவ்வளவு கிளியரா அங்க இருந்தாலும் இதை வந்து தானியேல் புத்தகத்தை அவங்க வந்து ஒரு பிரைமரி காட்ஸ் வேர்டா அவங்க, ஆல்தோ தே ஹவ் ஆல்சோ அவங்களுடைய ஹீப்ரு பைபிள்லையும் தானியேல் ஒரு புத்தகமா இருந்தாலும் இது வந்து ஒரு செகண்டரி புத்தகமா தான் அவங்க பாக்குறாங்க. இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து தானியேல் புத்தகத்தை வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸோட படிக்கிறோம். ஏன்னா இதுலதான் வந்து மெசியாவை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதர்கள் வந்து இதை கொஞ்சம் அப்படியே லைட்டா மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுவாங்க. மேசியா வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே மாதிரி மேசியா வந்தாரே, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்றது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் எருசலேமிலே இஸ்ரவேலருக்கு ஒரு பங்கு, இஸ்ரவேலரிலே ஒரு பங்குக்கு கடினமான இருதயம் உண்டாயிருக்கும்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதே மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு இல்லையா. அதனால அதன்படியே இன்றைக்கு அவளுக்கு கடினமான இருதயம் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஜீசஸ், இதுதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டார் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சோ அதனால அவர்கள் இருதயம் கடினப்பட்டே இருக்கிறது. ஆனா வசனத்தை நமக்கு என்ன பாருங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது, அக்யூரேட்டா பிரில்லியண்டா இங்க நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப தேவாலயம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்ப 26ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல,
நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 62 வாரம் வரைக்கும் அந்த எருசலேம் கட்டப்படும். அப்பொழுது மேசியா வெளிப்படுவார். அப்பொழுது அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இதை யூதர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா மேசியான்னு வந்தா ராஜ்யத்தை நிலை நாட்டுவார், அவர் முடிவில்லாத ராஜ்யம் நியமிப்பார் அப்படின்னு இருக்கிறது. அதனால இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, this is not about Jesus அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. this is not about Messiah, this is a wrong translation அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இதை கொஞ்சம் அவங்க அந்த அளவுக்கு அதை எடுத்து அதை உள்வாங்கி தியானிக்கிறது இல்லை, இல்லைன்னா அதை பிடித்துக் கொள்கிறது இல்லை. ஆனா நமக்கு அது சந்தோஷம் தான். ஏன்னா மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. ஏன் தமக்காக அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் 24 என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப எதுக்காக மேசியா வருகிறார்? நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக, நித்திய பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்காக, நம்மை தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்க பண்ணுவதற்காக மேசியா வருகிறார். அப்பொழுது மேசியா வந்த பின்பு அவர் சங்கரிக்கப்படுகிறார். he was cut off அப்படின்னு பார்க்கிறோம். சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறார், நித்திய நீதியை உண்டு பண்ணுகிறார். ஆனா அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப உலகத்துல இருக்கிற மக்கள், புறஜாதியாரின் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அதை அழித்து போடுகிறார்கள். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அதுக்கப்புறம் எம்பரர் டைட்டஸ் என்ன பண்றாரு, அந்த டெம்பிள 70 AD டிஸ்ட்ராய் பண்றாரு. இதை குறித்துதான் மத்திய 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன்படி கரெக்டா 70 AD அது இடிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். 30 AD 31 AD Jesus prophesies, and within 40 years 40 வருடத்துக்கு முன்பதாக இந்த சந்ததி ஒளிந்து போவதற்கு முன்பதாகவே அது நடந்து முடிகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியே துல்லியமாக அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. அதுக்கப்புறமா அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது. அது பார்த்தீங்கன்னா அந்த முடிவு அப்படியே அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. எத்தனை வருடங்கள் கடந்து ஓடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2020 வருடம், 2000 ஆண்டுகளாவது கடந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியா 1948 திரும்ப எப்படி அத்தி மரம் துளிர் விடுகிறதை போல இஸ்ரவேல் நாடு ஒரு நாடாக, இஸ்ரவேலர்கள் ஒரு நாடாக மீண்டும் அந்த தேசத்துல கூடியிருக்கிறார்கள். அது வரைக்கும் பாழாய் போனது. திரும்ப அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க, பாபிலோனின் கேப்டிவிட்டியில சிதறடிக்கப்பட்டாங்க. தேவன் ஒன்றாய் சேர்த்தார் மேசியா வருகிறதற்காக. மேசியா இந்த பூமியில பிறக்கணும். அதுக்காக ஒரு கொஞ்ச காலம், ஒரு 500 வருடங்கள் தேவன் அவர்களை அந்த தேசத்துல வைத்திருக்கிறார். அதற்கப்புறமா அவர் சிதறடிக்கப்படுகிறார்கள். 70 AD திரும்ப ஒன்னா வந்துட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தான், எந்த நியூஸ் தொட்டாலும் நீங்க இஸ்ரேலரை தான் பார்க்க முடியும். இஸ்ரேலை சுத்தி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர்மட்டும் சொரியும் என்றான். இப்ப இங்க பாருங்களேன், ஏற்கனவே 70 வாரங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப 70 வாரத்துல 69 வாரங்கள் முடிந்து ஓடிவிட்டது. ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு வாரம் தான். அப்ப அந்த வாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் ஒரு வாரம் அல்ல, ஒரு வாரம்னா என்ன, 7 வருஷம், 7 வருஷமும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அவர் அப்படின்னு அங்க சொல்லப்படுகிறது தான் அந்த அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து ஒரு வாரம் அளவும் இந்த ஒரு 7 வருஷம் என்ன பண்ண, he's going to make a covenant with the people of Jews. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் தான் மேசியான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள்.
அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்பொழுது அருவருப்பான சேட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அப்ப இந்த இடத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, அருவருப்பான சேட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் அப்படின்றது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எங்க சொல்லுகிறார்? மத்திய 24ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் கவனிக்க கடவன் அப்படின்றாரு. அப்ப கடைசி காலத்துல வந்து அந்தி கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவன் ஆளுகை செய்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த 7 வருஷத்தின் ஆரம்பத்திற்கு அடையாளமா இருக்கிறது. காலம். அப்ப உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு, ஹீஸ் கோயிங் டு பிரிங் பீஸ் டு தி வேர்ல்ட். எல்லாரும் அவனை நம்புவாங்க. எல்லாரும் he must be the antichrist. Actually சொல்ல போனா he must be there somewhere. I don't know whether he is in Jews, whether he is in Middle East, some other Arab countries, I don't know, but he should be here. அவன் இங்க இருக்க வேண்டியது இருக்கிறான் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா we are very close to the end. He will make a peace treaty with the people of Israel and all the countries around. அப்ப ஒரு சமாதானம் உண்டானது போல இருக்கும். தேவாலயம் மீண்டும் கூட கட்டப்படலாம். இப்பொழுது தேவாலயம் இருக்கிற இடத்துல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மாஸ்க் இருக்குது, டோம் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படலாம், கட்டப்படுதோ படலையோ, பட் he will come back and he will exalt himself as God. அதை நம்ம பார்க்கிறோம். அவன் வந்து தன்னை தேவன் என்ன உயர்த்த போகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பாத்தீங்கன்னா எல்லாரும் அவனை, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவன் தேவன் உயர்த்துறானே, அப்பதான் அவங்களுக்கு ரியலைசேஷன் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3.5 years இல்லையா, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி சென்றோன அதுக்கப்புறம் he will just crush Jews. He will start to put a strong hold on Jews. அப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரியும், ஐயோ இவனை தான் நம்ம மேசியா நினைச்சோம், ஆனா இவன் மேசியா இல்லை, தன்னைத்தான் தேவன் என்று உயர்த்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. கடைசியா அந்த அடுத்த 3.5 வருடங்கள் மிக கொடியதான ஒரு காலமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா தான் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி எல்லாம் யாக்கோபை விட்டு நீக்குவார், உலகத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு பாக்குறோம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நம்ம பாக்குறோம். இந்த பீஸ்ட்னு ஒருத்தன் சொல்லப்படுகிறான், அது யாரு அப்படின்றதெல்லாம் குறித்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பட் இந்த தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல 25, 26, 27 நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா துல்லியமா நிறைவேறிட்டு வருகிறது, நிறைவேறவும் போகிறது. இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாழாக்குகிற அருவருப்பு வரப்போகிறது, அதுதான் நம்ம பெரிய அடையாளமா இருக்கும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு அது பெரிய பெரிய ஒரு அடையாளமா இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி இதுலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறிடுச்சு. இப்ப இந்த புறஜாதியாரின் கடைசி காலத்துலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், வந்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்ட போகிறார். அப்ப இந்த ப்ரீ மில்லனியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அபாஸ்டசி, அப்புறம் ட்ரிபுலேஷன், உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்து, இது எல்லாம் வந்து நடக்கும். அப்புறமா இயேசு கிறிஸ்து வருகிறார், அப்புறம் சாத்தான் கட்டப்படுகிறான், பாவம் இந்த பூமியில இருக்காது. நாம் எல்லாரும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், முதலாம் உயிர்த்தலில் பங்கு உள்ளவர்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியில அரசாட்சி செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல தான் என்ன பண்ணப்படுகிறான், பிசாசானவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப சாட்டன் ரிலீஸ்ட் அண்ட் பேட்டில் ஆஃப் காக் அண்ட் மேகாக்ன்றது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமா புதிய வானம் புதிய பூமி, இதுதான் வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட். இயேசு வந்துட்டாரு, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையை கட்டிக்கொண்டிருக்கிறார், மகா உபத்திரவ காலம் வருக போகிறது, அந்தி கிறிஸ்து வருவான், அது அடையாளமா இருக்கும், தன்னைத்தான் உயர்த்துவான், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல அதெல்லாம் நடந்து முடிஞ்சான இயேசு கிறிஸ்து வருகிறார், பூமியில தன்னுடைய அரசாட்சியை நிலைநாட்டுகிறார். பின்பு கடைசியாக நாம் இந்த பூமியில புதிய வானம் புதிய பூமியில நாம் வாழப்போகும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த டைம் லைன். இந்த டைம் லைன் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடந்துகிட்டே வருகிறது. இப்பொழுது நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னா, அத்திமரம் துளிர் விடுகிறது. பாத்தீங்கன்னா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கிறது. எருசலேம் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதுல இருந்து
நம்ம என்ன பண்றோம்னா we are very close to the end. இப்ப நெக்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோ ஒருத்தரை மேசியான அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ண அவர்களை வஞ்சிக்கணும். அவிசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அப்பொழுது கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்படும். இதெல்லாம் நடக்கும் பாருங்க. இதெல்லாம் நடக்கிறதற்கு எல்லாமே ஒன்றாய் கூடி வந்து கொண்டே இருக்கிறது. அது முடிவுல தான் என்ன பண்ண போகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சோ அதன் பின்பதாக முடிவு வரும். இதை குறித்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன். ஏன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15:23 28 வரை உள்ள வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கு முடிப்போம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து, இயேசு கிறிஸ்து அதாவது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி தேவனுடைய வலது பாரத்துல வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து புதிய சரீரத்துல, மகிமையான சரீரத்துல இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர்களுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு புதிய சரீரத்தை கொடுத்து, பாவம் இல்லாத ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த பூமியை அரசாள போகிறார். ஏன் அரசாள போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுதுதான் முடிவு வருகிறது. என்ன முடிவு வருகிறது? பாவத்திற்கு முடிவு வருகிறது. பாவத்தின் ராஜ்யத்திற்கு முடிவு வருகிறது. ஆளுகைக்கு முடிவு வருகிறது. மனிதனுடைய கொடிய காலங்களுக்கு முடிவு வருகிறது. அதுக்கப்புறமா துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த பூமியில நம்முடைய சத்துருக்களை எல்லாம் பாதப்படியாக்கி போடணும் இல்லையா? பூமியில ஆளப்போகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியில நாம் ஆளப்போகிறோம். பாவம் இல்லாமல் நாம் ஆளப்போகிறோம். இந்த பூமியை கட்ட போகிறோம். இந்த பூமியில கட்டி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்ட போகிறோம் இல்லையா? கடைசி சத்துரு மரணம். We are going to have a long and life and many millennium of years in the future with Jesus Christ in this earth, on this earth அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்மளை அப்படியே கூட்டிட்டு வேற எங்கேயும் போல, பூமியில இருந்து பல வேலைகள், கமிட்மெண்ட், ஒர்க் முடிக்க வேண்டியது இருக்கிறது. பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் வந்து கீழ்ப்படிந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி போனாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து எப்படி நம்ம பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அது நடக்க போகிறது. அதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வருகிறார்னா, to put an end to the age of men on earth, to establish the kingdom of God on earth, to reward the redeemed fairly, to judge the condemned justly, to destroy evil, Satan, sin and death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இல்லையா? அந்த வசனத்தை எல்லாம் குறித்து நம்ம லாஸ்ட் வீக் கூட நம்ம வாசித்தோம். சோ இப்பொழுது நம்ம என்ன அறிந்து கொண்டிருக்கிறோம்? அத்திமரத்தினால நம்ம என்ன கத்துக்கொண்டிருக்கிறோம்னா, இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது, இதெல்லாம் தொடங்கிருச்சு, அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். கொஞ்சம் காலம்தான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். வந்த பின்பதாக நாம் அவரோடு கூட அரசாள போகிறோம். இப்ப பாருங்களேன், நமக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் ஆதியாகமம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இனிமே என்ன நடக்க போகிறது அப்படின்றதையும் குறித்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்ன நடக்க போகிறது, இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக என்ன நடக்க போகிறது என்பதையும் நாம் பார்த்து விட்டோம். இவைகளை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு எடிஃபிகேஷன், எவ்வளவு பெரிய பக்தி விருத்தி நமக்கு உண்டாகும், எவ்வளவு நம்முடைய விசுவாசம் அது பலப்படும் இல்லையா?
அந்த விசுவாசம் பலப்படும் பொழுது நாம் கர்த்தருக்காக தொடர்ந்து நிற்க, நம்முடைய தலைகளை நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்த அது நமக்கு ஏதுவாக இருக்கிறது. காலம் இனி செல்லாதுதான். இன்னும் ரொம்ப சமீபமாய் நாம் வந்துவிட்டோம். இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் நமக்கு அவருக்கு பிரியமாய் வாழவும் அநேகரை ஆயத்தமாக்கவும் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் உங்களுக்கு வேற ஏதாகிலும் கேள்விகளோ இல்லது ஒரு கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருக்குமானால் நீங்கள் ஷேர் பண்ணணும். நல்ல தீர்க்க தரிசன வசனங்களை நீங்க பார்த்த பொழுது இல்ல பார்க்கிற பொழுது எவ்வளவு அருமையாக தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் சீக்வன்ஸா நிறைவேறிட்டு வருகிறது. எல்லாம் நிறைவேறிட்டு வர்றதா அதை தெரியும். பார்க்கும்போது அதனுடைய ஆச்சரியத்தை தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் ஒரு வார்த்தையோ ஒரு புள்ளியோ கூட நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அது அப்படியே வானமும் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போகுது. வார்த்தையோ ஒரு ஒளிந்து புள்ளி. போகும். Amen. இது கர்த்தர் எவ்வளவு உண்மையா இருக்கு. Yeah, really amazing. இப்ப தானியேல் பாருங்க ஜெபிக்கிறாரு. 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்னை விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. அதே மாதிரி நாமளும் இப்ப ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. எதற்காக? ஆண்டவரே, நீர் எப்பொழுது வருவீர், எப்பொழுது எங்களை ஒன்றாய் சேர்த்துப்படுவீர், வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம், எங்களுக்கு இந்த கடைசி காலத்துல உபத்திரவ காலத்துல நீங்க தான் உதவி செய்யணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கு. All right. If no other questions or comments, we'll pray and close. Next time we will dive deep in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்துல இவைகளை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் எப்படி இந்த டைம் லைன்ல ஃபிட் ஆகுது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உடைய வசனத்தை தியானிக்கவும் தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து ஆழமாய் படிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உடைய வருகைக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலம் துணிக்கும் சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு நொடி பொழுதிலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சந்ததியிலே நீர் வருவீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். கர்த்தர் தாமே வந்து நீர் எங்களை அழைத்து செல்ல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் செய்து முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you.